ஹலோ வியூவர்ஸ். இப்போ நீங்கள் விஐடி யூனிவர்சிட்டியில் ஒரு அட்மிஷன் சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ஒரு அட்மிஷன் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கன்னா விஐடி ஆந்திர பிரதேஷில். ஸோ இந்த சீட்ஸ் வந்து ஒரே ஒரு சீட் மட்டும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அட்மிஷன் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம டீம் அந்த சீட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் யாராவது விஐடி ஏபியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தர் நிறைய வீடியோஸில் நம்ம வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த விஐடி ஏபி யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விஐடியில் சீட் கிடைக்காம வந்து போயிருக்கும். பட் இங்கே இந்த விஐடி ஏபி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எம்டெக் இன்டெகிரேட்டடுக்கான ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து அட்மிஷன் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் அங்கே வந்துட்டு அட்மிஷன் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, விஐடியில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும், சார் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே டவுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்னும் காலேஜ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணல, இங்கே இருக்க விஐடிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஈவன் தோ இன்னும் வந்துட்டு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் வந்து அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த சர்க்குலர் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த அகாடமிக்கான கேலண்டர். இந்த அகாடமிக் கேலண்டரில் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இன்னும் வந்துட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைப்படி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சர்க்குலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்காக முக்கியமாக 2024 2025 இந்த செமஸ்டரில் ஃபால் ஆகிற ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சர்க்குலர் தான் இது முக்கியமான்ற மாதிரி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிப்போர்ட்டிங் டு கேம்பஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு 17 to 22 செப்டம்பரில் தான் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வித்தின் 6 டேஸில் நீங்கள் கேம்பஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 21 செப்டம்பரில் வரக்கூடாது, 22 வேணால் நீங்கள் வரலாம், அதுன்ற மாதிரி மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு 18 to 20 வரை நடக்கும்ன்ற மாதிரி வந்து இந்த சர்க்குலரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபால் 2024-25 செமஸ்டர். ஸோ ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸஸ் இந்த விஐடி ஏபி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பஸில் உங்களுக்கு 24 செப்டம்பர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் டே. அதேமாதிரி மகாத்மா காந்தி ஜெயந்தி லீவ் வரும், உங்களுக்கு தசரா விஜயதசமி லீவு. ஸோ அதுக்கான டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 அக்டோபர் 12 அக்டோபராக இருக்கட்டும். தீபாவளி உங்களுக்கு 31 அக்டோபரில் வரும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு நோ கிளாஸு. கேட் எக்ஸாம் பாருங்கள் 4th to 11th நவம்பர் வரைக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் டேஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாதிரி லேப் உங்களுக்கு இருக்கும் 16th to 21st டிசம்பர் வரைக்கும். ஸோ இது இல்லாமல் தியரி FAT அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது 23rd. ஸோ இந்த கேட் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் டெஸ்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாம் இந்த கேட்லேருந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லேப் வந்து செமஸ்டருக்கான லேப் வந்து நடக்கும், லேப் FAT. ஸோ இந்த லேப் FATக்கான டேட்ஸும் இங்கே இருக்குது டிசம்பரில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தியரியாக நீங்கள் எக்ஸாம்ஸ் போய் எழுதுவீங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு 23rd டிசம்பரில் 9th ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த செமஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்போ வந்துட்டு எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஜனவரி 2025 உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் முடியும். ஸோ அதேமாதிரி வின்டர் வெக்கேஷன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு 10th to 19th ஜனவரி வரைக்குமே லீவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் 20th ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணணும் கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரோட ஒரு டைம் டேபிளை இங்கே கொடுத்துட்டாங்க. விஐடி ஏபி யூனிவர்சிட்டி கேம்பஸில் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஒரே ஒரு சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்படி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி இருக்கதே வந்துட்டு கண்டிப்பாக இந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் வேறு அதர் காலேஜஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் சீட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில காலேஜஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆக போகுது. உங்களுக்கு ரவுண்டு 3 வந்து TNA கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இது இல்லாமல் மெடிக்கல் சீட்ஸுமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாராவது அட்மிஷன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது உடனடியாக நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸ் பண்ணலாம். உங்களுக்கு மெசேஜஸ் பார்த்த உடனே ரிப்ளை வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.